بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தொழிலாளர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சமூக விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாமியர்கள் செய்யும் போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் அறிய இருக்கிறோம். போற்றுகின்ற புகழ் அனைத்தும் ஏகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம் உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உயிரை துச்சமாக்கி நெஞ்சை கேடயமாக்கி உஹதை வென்ற பத்ர் போர்க்களத்திலே படைத்தவனால் சொர்க்க சான்றிதழ் பெற்ற, வறுமையின் விளிம்புகளில் பொறுமைகள் காத்து பெரும்புகள் சேர்த்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையும், இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு எல்லா வாழ்க்கை வழிகாட்டி என்ற தூதுத்துவ கொள்கையையும் அடிப்படையாக வைத்து இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே வாழ்கிற நாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சமுதாயத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதற்கு இது போன்ற போராட்டங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிற எல்லா நாட்களிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இந்த இழந்த உரிமைகளை மீட்பதற்கு இந்த இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அடிப்படை சித்தாந்தமே என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையை எல்லா நபிமார்கள் மூலமாக அந்தந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைக்க அனுப்பினான், தேர்ந்தெடுத்தான், அந்த பிரச்சாரத்தை செய்ய சொன்னான். எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். அந்த சமுதாயத்திலே சிறந்தவரை பார்த்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ரசூலாக ஆக்கினான். அவர்களுக்கு இறை செய்தி இறக்கினான். அவர்களை பார்த்து சொன்னான், நான் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று மக்களிடத்தில் சொல்லுங்க. யாரெல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெறுவான் என்று சொல்லுங்கள் என்ற ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்திலும் சொல்லி அனுப்பும் பொழுது, இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால், இந்த சமுதாயத்திற்கு உரிமை பறிபோனால் அதை தட்டி கேட்கவும் இந்த தூதர் தயங்க மாட்டார் என்ற இன்னொரு சேர்ந்த ஒரு கொள்கையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பினதே இந்த ரெண்டு அடிப்படை வைத்துதான். ஒன்று, அந்த கடவுள் கொள்கையில ஒரு கடவுளை வணங்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குங்க. இன்னொன்று, அந்த சமுதாயத்துக்கு பாதிப்பென்றால் தட்டி கேட்கிற சமுதாயத்தை உருவாக்குங்க என்றுதான் அல்லாஹ் அனுப்பினான். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அல்ல, உலகத்திற்கே ஒரு பொதுமறையாக இறக்கி அருளப்பட்டது இந்த திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன்ல என்ன சொல்கிறான் அல்லாஹ்? லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப். நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லி, இந்த நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வாழ்ந்தார்கள்ல, அவர்கள் அனுப்பப்பட்டார்கள்ல, அவர்களுடைய ஒவ்வொரு வரலாற்றிலும், வரலாற்று சம்பவத்திலும் அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு தெளிவான சான்றுகள் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்பதாக கூறி காட்டுகிறார். எப்பேற்பட்ட படிப்பினை என்று பாருங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹூத் என்று சொல்லப்படுகிற ஒரு சமுதாயத்திற்கு, அந்த சமுதாயத்திலே ஆதி என்ற தூதரை, ஆதி என்று சொல்லப்படுகிற சமுதாயத்திற்கு ஹூத் என்ற தூதரை தேர்ந்தெடுக்கிறான். என்ன செய்கிறான்? இந்த ஆடு கூட்டத்தார்களிடத்தில் ஒரு தப்பான ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. என்ன? கடவுள் கொள்கையிலே கற்சிலைகளை வணங்கக்கூடிய வழிபாடுகள், அந்த அனாச்சாரங்கள். இன்னொரு பக்கம் சமுதாயத்திலே பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ் இயற்கையிலேயே இந்த ஆளு கூட்டத்தார்களை மிகப்பெரிய பலசாலிகளாக, நம்மை விட பன்மடங்கு உயர்ந்த பலசாலிகளாக படைத்து, எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னால், மிகுந்த உயரமான மலைகளையும் கூட குடைந்து அதிலே பெரிய கோட்டைகளையும் கொத்தளங்களையும் கட்டக்கூடிய
அந்த அளவிற்கு பலசாலிகளை அல்லாஹ் தஆலா ஆளு கூட்டத்தாரை ஆக்கியிருந்தார். ஆனால் அந்த பலத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய சமுதாயம் நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்துவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டு அந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவன் ஏழை, சாமானியன், சாதாரணவன், ஒண்ணுமில்லாம பலகீனமா இருக்கிறவனை எல்லாம் அடித்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஏழைகளுடைய, பாதிக்கப்பட்டவனுடைய, பலகீனமானுடைய அந்த வாழ்வுரிமை மீட்கப்படுகிற சூழ்நிலையில் தான், அவனுடைய வாழ்வுரிமை இழந்து நாசமாகிற சூழ்நிலையில் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்பி பிரச்சாரம் செய்ய வைக்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்திலே போய் சொன்னார்கள், மக்களே, ஆறு கூட்டத்தார்களே, அல்லாஹ் உங்களை எவ்வளவு பெரிய பலசாலிகளாக படைத்திருக்கிறான், உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை பொழிந்திருக்கின்றான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த படைப்பினங்களை வணங்குகிறீர்களே என்ற ஏகத்துவ கொள்கையை சொன்னாரா? சொல்லிட்டு மறுமொழியாக, மறு வார்த்தையாக சொன்னார்கள், இதா பத்தஷ்தும் ஜப்பாரியின், மக்களே, ஏழை எளிய மக்கள் உங்களிடத்தில் சிக்கிவிட்டால் அவனை அடித்து கொடுமைப்படுத்துகிறீர்கள், ரொம்ப மோசமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்கிறீர்களே என்று பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதே போல சமூது கூட்டத்தார்கள், இவர்கள் என்ன பண்ணார்கள், அளவு நிறுவையில்லை மக்களுக்கு மோசடி செய்கிறார்கள். வாங்குற காசுக்கு கொடுக்கிற பொருள் சுத்தம் இல்ல, அளவு குறைவா இருக்குது, மோசடி. இந்த அளவு குறைவாக இருக்கிற நேரத்திலே, இந்த மோசடி செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மக்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போனார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற பிரச்சாரத்தை சொல்லிட்டு, மக்களே, வலா தபகசுன்னாஸ் அஸ்யாவும், அவங்களுடைய காசு பண விஷயத்துல, பொருளை கொடுக்கிற வாங்குற விஷயத்துல மக்களுக்கு குறைவை ஏற்படுத்தாதீங்க, கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க, நீதி செலுத்துங்க, தெராசுல கரெக்டான கல்ல வச்சு அளவு கொடுங்க என்று அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கவனத்திற்காக, ஒவ்வொரு நயா பைசாவிற்காக போராட வந்தாரே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த வரிசையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியாத சமுதாயம் இருக்குமா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் அனுப்பப்பட்டது எதற்காக? இந்த ஃபிரௌன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை மட்டும் சொல்வதற்காகவா? இல்லை. அவரிடத்திலே, ஃபிரௌனிடத்திலே போய் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்திற்குரியவன், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் எல்லாம் அல்லாஹ் தான் என்ற பிரச்சாரம் செய்துவிட்டு, அர்சில் மை பனி இஸ்ராயீல், இந்த பனி இஸ்ரவேலர்கள் உன்னிடத்திலே கஷ்டப்படுத்தப்பட்டுக் கொண்டு பொத்தடிமைகளாக நொந்து போய் நூலா போய் கொண்டிருக்கிற இந்த பனி இஸ்ரவேலர்கள், ஆண்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாயே, அந்த பனி இஸ்ரவேலர்களை என்னிடத்திலே அனுப்பு என்று பிரச்சாரம் செய்ய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினானே. மூசாவே, போய் கூப்பிடுங்க, ஃபிரௌனை இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிட்டு இந்த பனி இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருடைய வாழ்வுரிமைக்கு போராடுங்க என்று அனுப்பினானே. அந்த வரிசையில் வந்தவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் அந்த 7வது அத்தியாயமான அல் ஆராஃப் என்ற சூறாவிலே 157வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள். ஒரு வட்டுருக்கமாக, ஒரு சுருக்கமாக, ஒரு நுட்பமான முறையிலே, மிக சிறப்பான முறையிலே இஸ்லாமிய மார்க்கம் எத்தனை வகையான அடிப்படை அம்சங்களை கொண்டது என்பதை விளக்குவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன, ஃபர்ஸ்ட் ஒரு பீடிகை போடுகிறான். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாரே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாரே, இந்த முகமதை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய தியாகம் தெரியுமா? அவருடைய மேன்மை தெரியுமா? அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ இவரை பற்றி நான் சொல்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதீன, இந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், யத்தபிஊனர் ரசூலன் நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத ஒரு நபியா இருக்கிற, ஒரு ரசூலா இருக்கிற இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாங்க. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபி தௌராத் வல் இன்ஜீல், அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலே யகூதி நஸ்ரானியர்கள், யூத கிறிஸ்தவர்கள் கையிலே இருக்கின்ற தௌராத் என்ற வேதத்திலே இந்த முஹம்மதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஜீல் என்று சொல்லப்படுகிற வேதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று, யக்முருஹும் பில் மஅரூஃப், இந்த தூதர் வருவார், மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வார், நல்லதை ஏவுவார். ஒரு மனிதனுக்கு தனக்கு எது நல்லது, தன் குடும்பத்திற்கு எது நல்லது, நாளை மறுமையில் அவனுக்கு எது நல்லது அதை சொல்வார். முன்கர், தீமையை தடுப்பார். தனக்கு எது தீமை, தன் குடும்பத்திற்கு எது தீமை, தன் சமுதாயத்திற்கு எது தீமை, நாளை மறுமையிலே நம்மை நரகத்திற்கு அனுப்பக்கூடிய தீமை எது, அத்தனையும் தடுப்பார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748727, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அனுப்பாரா? இந்த ரெண்டோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார். இந்த ரெண்டு தான் நம்ம வழங்கியிருக்கிற மார்க்கத்துல. இந்த ரெண்டு மட்டும் அல்ல, பரிசுத்தமானவற்றை ஹலாலாக்குவார். அது தூதருடைய கடமை, நம்ம செய்ய முடியாது. அசிங்கத்தை கெட்டதை ஹராம் என்று சொல்வார், அது தூதருடைய கடமை, நம்ம செய்ய முடியாது. அதற்கடுத்து அல்லாஹ் ஒன்னு சொல்றான், அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சஹாபாக்கள் செய்யறாங்க, நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றான். என்ன சொல்றான்? அப்படி சொல்லிட்டு இந்த நல்லதை ஏவினார், தீயை தடுப்பார், பாவமான விஷயத்தை தடுக்கக்கூடியவராக இருப்பார், நல்லதை ஹலாலாக்கி அசிங்கத்தை ஹராமாக்குவார். அணுகும் இஸ்ரவும், தன் சமுதாயத்தில் எவனெல்லாம் கஷ்டப்படுகிறானோ, பாதிக்கப்படுகிறானோ அந்த பாதிப்பை எல்லாம் நீக்குவார். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவனுக்கு போடப்பட்டிருக்கிற அந்த விலங்குகளை, சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டதை, அந்த கொத்தடிமைத்தனத்தை உடைத்தெறிவார். இப்பேற்பட்ட தூதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வருவார் என்று தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜீலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தூதரை தான் இந்த சஹாபாக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தூதர்? மார்க்கத்தோடு மட்டும் விட்டுவிடாமல் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்ற இபாதத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒதுக்கிக் கொள்ளாமல் இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவனை பட்டியலிட்டு அந்த பாதிப்பை துடைத்தெறிந்தாரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கொத்தடிமையை உடைத்தெறிந்தாரே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அந்த தூதரை பின்பற்றக்கூடிய தோழர் அவர்களும் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொல்லி நம்மை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் இந்த தூதரை பின்பற்றி நஸரு வஅஸருஹு, இந்த தூதருக்கு கண்ணியம் செலுத்தி, நஸருஹு, இந்த தூதருக்கு உதவி செய்கிறாரோ, வத்தபா நூரல்லதி உன்சிலமாஹு, இந்த தூதரோடு இறக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒளி திருமறை குர்ஆன், அந்த நேர் வழி, இதை யார் பின்பற்றுகிறார்களோ உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், இவன் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வெற்றியாளர்களை பற்றி என்ன சொல்கிறான்? வெற்றியாளருடைய பண்பு என்ன, அவருடைய தன்மை என்ன? மார்க்கம் என்று சொன்னால் நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், மக்களுக்கு என்ன அவசியமோ அதை செய்ய வேண்டும், எது தேவையில்லையோ அதை ஒதுக்க வேண்டும். மக்கள் எந்த இடத்திலே எந்த வகையிலே பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பு வராதவாறு அவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ் இந்த நபிமார்களை பற்றி வரிசைப்படுத்தி காட்டினானோ, மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது
ஒரு மார்க்கம் என்றால் இபாதத்தோடு அல்ல, இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதும் சேர்த்து சொன்னானோ, அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட இந்த சமுதாயத்திட்ட மார்க்கம்னா என்னன்னு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க பாருங்க. அத்தீனு நசிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மார்க்கம் என்றாலே அது பிறர் நலம் நாடுவதாகும் அப்படிங்கிறாங்க. பிறர் நலம் நாடுவதுனா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு சொல்றாங்க, லில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாடுவதாகும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாடுவதுனா என்ன அர்த்தம்? உதாரணமாக, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், நான் அவனைத்தான் வணங்குவேன், அவனுக்குத்தான் எனது தொழுகை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், எல்லா இபாதத்துகள், துஆக்கள், பிரார்த்தனைகள், பாவ மன்னிப்புகள் அத்தனையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான். இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லை, எதற்கும் இல்லை. மரத்துக்கோ, மண்ணுக்கோ, கபருக்கோ, பட்டைக்கோ, மனிதனுக்கோ, மகானுக்கோ இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறான். அதே மாதிரி அந்த ஓரிரை கொள்கையிலிருந்து அவன் தடம் புரண்டால் நரகத்துக்கு சென்று விடுகிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலே யாரெல்லாம் நரகத்துக்கு போறானோ, இவன் நரகத்திலே விழுந்துவிடக் கூடாதே, அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல தப்பா நம்பி இருக்கிறானே என்று இவன் மீது அக்கறைப்பட்டு, இவன் மீது ஆர்வம் கொண்டு, கவலைப்படாதே, இப்படி எல்லாம் செய்யாத, இது மார்க்கத்துல இணை வைக்கிறதாகுது, நீ மார்க்கத்துல உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும் வணங்கி எல்லா இபாதத்தையும் அல்லாஹ்வுக்கு செய் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிறநலம் பேணுதல் என்று அர்த்தம். அந்த பிறநலம் பேணக்கூடிய பண்பை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறது. எல்லா முஸ்லிம்களும் சரி, முஸ்லிமான அத்தனை பேருக்கும் சரி, இந்த பிரச்சாரத்தை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படை அம்சமாக நாம் சொல்வதே, வணக்கத்திற்குரியவன் ஒரு ரப்பை வணங்க வேண்டும், எல்லா இபாதத்தையும் அந்த ஒரே இறைவனுக்கு செய்ய வேண்டும், அப்படி செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம், வாருங்கள் என்று உங்கள் மீதும் நலம் நாடி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலம் நாடுங்கள் என்று அந்த மாதிரி நாடி இந்த ஜமாத்துடைய அடிப்படை அம்சங்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் நலம் நாடுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு நடந்தால், அவர் காட்டிய அடிப்படையில் கொள்கைகளை அமைத்துக் கொண்டால், கோட்பாடுகளை செயல்படுத்திக் கொண்டால், மார்க்க சட்டங்களை வரையறை எடுத்துக்கொண்டால், கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொண்டால், நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழு மனதோடு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால், வமன் யுத்திஇல்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அவன் மகத்தான வெற்றி பெறுகிறான் என்ற ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும். யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை விட்டுவிட்டு, பெரியார்கள், மகான்கள், இமாம்கள், முன்னோர்கள், பெரியார்கள் எல்லாம் மூதாட்டியர்கள் காலம் காலமாக செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட்டுவிட்டு போனார்களோ, இவன் எங்க போவான்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தில் சில முகங்கள் கரிக்கப்படும். அவர்கள் சொல்வார்கள், யாலைத்னா அத்தன் அல்லாஹ் ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு கூடாது என்று வேதனைப்படுவான். இப்படி இவன் வேதனைப்படக்கூடாதே, இறை தூதரை பின்பற்றுகிற விஷயத்தில் இவன் நரகத்திற்கு போய்விடக் கூடாதே என்று இவன் மீது அக்கறை கொண்டு தூதரை பின்பற்றுவோம், முழு மனதோடு பின்பற்றுவோம். வருடத்திற்கு ஒரு நாள், 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி காட்டி தந்தார்கள் அது மாதிரி பின்பற்றுவோம், வாருங்கள் என்று அழைக்கிறது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதை ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறோம். 2 முடிஞ்சதா? இந்த 2 மட்டும்தான் மார்க்கமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஆம்மத்தில் முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்கள் விஷயத்திலும் நீ பிறர் நலம் நாட வேண்டும் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எல்லா முஸ்லிம்களுடைய விஷயத்தில் பிறர் நலம் நாடுறது என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா பெருவழியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த முதலும் கடைசியுமான ஒரே ஹஜ் பேருரையிலே சொன்னார்களே ஒரு வார்த்தை, மக்களே கவனமாக கேளுங்கள், அடுத்த ஆண்டு நான் இங்கே வருவேனா வர மாட்டேனா என்று எனக்கு அறிவிக்கப்படவில்லை. இன்ன திமாக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய ரத்தம், வம்பாலக்கும், உங்களுடைய காசு பணம், ஆராதக்கும், உங்களுடைய மான மரியாதை, ஹராம் கஹுர்மி யௌமிக்கும் ஹாதா, புனிதமானது, அடுத்தவனுக்கு ஹராமானது. இந்த நாள் எப்பேற்பட்ட புனிதமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிமுடைய மான மரியாதையை, உயிர் உடைமையை, காசு பணத்தை எப்படி ஒப்பிடுகிறார்கள்? இந்த நாள் அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்போ, ஷஹ்ருக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு சிறப்போ, பலதிக்கும் ஹாதா, இந்த காபத்துல்லா, இந்த மக்கமா நகரம் எவ்வளவு சிறப்போ, அது மாதிரி ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை சிறந்தது, அவன் காசு பணம் சிறந்தது, அவனுடைய ரத்த நாடங்கள், உயிர் உடைமை சிறந்தது என்று சொன்னார்களே, அந்த காசு பணத்தையும், மான மரியாதையும், ரத்தத்தையும், உயிர் உடைமையையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இன்னொரு முஸ்லிமிடத்தில் இருக்கிறது. அதுதான் முஸ்லிம்கள் விஷயத்தில் பிறர் நலம் நாடுதல் என்று அர்த்தம். நாம் ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருப்போம், சஹாபாக்கள் பெருமானார் இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமும் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி,
முஸ்லிமில் சிறந்தவன் யார் என்று சொன்னால் அந்த முஸ்லிமுடைய நாவின் தீங்கிலிருந்தும் அவருடைய கையின் தீங்கிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, மன் சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வ யதிஹி, எல்லா மக்களும் இந்த முஸ்லிமுடைய கையிலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று. இதற்கு என்ன விளக்கத்தை நாம் இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருந்தோம்? என்ன விளக்கத்தை பெரும்பான்மையான உரைகளில் கேட்டுக்கொண்டிருந்தோம்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கோ அல்லது பொதுவான மக்களுக்கோ தன் நாவின் மூலமாக தீங்கு ஏற்படுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, சபிக்க கூடாது என்று நினைத்தோம். இன்னொரு கையில தீங்குன்னா அவனை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இந்த மாதிரி அந்த தீங்கு தராத மாதிரி இருக்கணும் என்று விளங்கினோமே. அது சரியான அர்த்தம் தான். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்றால் ஒரு முஸ்லிமில் சிறந்தவன் யார் தெரியுமா? அந்த முஸ்லிமுடைய நாவிலிருந்து அவனுடைய கையிலிருந்து எல்லா முஸ்லிம்களும், இன்னொரு ஹதீஸ்ல எல்லா மக்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரில, முஸ்லிம்ல, நஸஈல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப எல்லா முஸ்லிம்களும் எல்லா மக்களும் பாதுகாப்பு பெறுமாறு நம்முடைய நாவன்மையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாப்பு தருவது? என் நாவாற்றல் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு தர முடியுமோ அப்படி தருவது. என்னுடைய முஸ்லிம் சகோதரனை அடித்து விட்டால், துன்புறுத்தி காவல்துறையில வைத்து விட்டால், என்ன காரணத்திற்காக எஃப்ஐஆர் போட்டீங்க, என்ன தப்பு பண்ணா, அவனுக்கு தப்புக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா என்று உள்ள போய் சட்டம் பேசி அவனை காப்பாற்றி வந்தால் என் நாவின் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஒரு முஸ்லிம் அடிபட்டு கிடந்தால் நியாயமான அடிப்படையிலே அந்த அடிக்கு மறு பதில் கொடுத்தால் என் கையின் மூலமாக இந்த முஸ்லிமுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் என்ற அர்த்தம். அவனை தூக்கி சென்று அப்படியே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணால் என் கையின் மூலமாக இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் என்ற அர்த்தம். என் கையிலிருந்து ஒரு நரம்பை துண்டித்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் மற்ற மக்களுக்கு கொடுத்தால், அதிலே ஒரு 300 மில்லியை கொடுத்தால், ரத்த தானம் செய்தால் என் கரத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். இதையும் ஒரு அடிப்படையாக வைத்துத்தான் தமிழகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த மார்க்க பணியோடு அல்லாஹ் வணங்குற விஷயத்தை மக்களிடத்திலே எடுத்துரைப்பதோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தை மக்களிடத்திலே உடைத்து பிரச்சாரம் செய்வதோடு சரி, இதோடு இந்த மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பாதுகாப்பு தர முடியும், எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும், எந்தெந்த வகையிலெல்லாம் நம்முடைய நாவின் மூலமாக நம்முடைய கரத்தின் மூலமாக இந்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று யோசித்து அலசி பார்த்து அந்த பணிகளை வரிசையாக சென்று வருகிறோம். வருடத்திற்கு ஒரு நாள் ஈதுல் ஃபித்ர் என்று அந்த நாள் பெருநாள், நோன்பு பெருநாளுடைய நேரத்திலே எல்லா ஏழைகளும் பசியாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபித்ரா விநியோகத்தை இந்த ஜமாத் செய்து வருகிறது. தமிழகம் முழுவதுமாக இந்த ஆண்டு மட்டும் 40 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான பொருளாதாரம் தலைமையிலிருந்து வசூல் செய்யப்பட்டு எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா கிளைகளுக்கும் அனுப்பப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த கிளையிலிருந்தும் பல லட்சம் வசூல் செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கையால முடிஞ்ச ஒரு பாதுகாப்பு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஹஜ் பண்ணால் அதை தொடர்ந்து 3 நாட்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த இலவச குர்பானி விநியோகம், இந்த இறைச்சி விநியோகம், தோல் விநியோகம், இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் சரமாரியாக பெருவாரியாக செய்து வந்ததை பார்க்கவில்லையா? இதுவெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கான முன்னேற்றத்திற்கு செய்கிறோம். ஏழை எளிய மக்கள் கல்விக்காக வேண்டி வந்து நின்றால் அவன் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்துவ என்று பார்க்காமல், மத சார்பில்லாமல் அவனை பொது உடைமையாக கருதி அந்த ஏழை என்பதற்காக, தொழிலாளி என்பதற்காக, வியாபாரியின் மகன் என்பதற்காக, கஷ்டப்படுகிறான் என்பதற்காக அவனை கணக்கிட்டு பட்டியல் போட்டு அவனுக்காக இலவச நோட்டு புத்தகத்தை வழங்கினோமோ, என்னுடைய கையினால் எங்களுடைய காசு பணத்தினால் ஏதோ பொதுமக்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறோம். இது மார்க்கத்துடைய கடமை என்று செய்து வருகிறோம். அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் எவனால் அடிபட்டால், பாதிக்கப்பட்டால் இவனுக்காக களமிறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறோமே, என்னுடைய நாவின் மூலமாக இந்த சமுதாயத்தை காப்பாற்றுகிறோம் என்ற அர்த்தம். அதே மாதிரி என் கரத்தின் மூலமாக என்னை தேடி ஓடி வருவான் ஒரு சகோதரன், ரத்தம் தேவைப்படுகிறது, என் பிள்ளைக்கு தேவைப்படுகிறது, என் அண்ணனுக்கு தேவைப்படுகிறது, ஆபத்தான விபத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், 4 யூனிட் ரத்தம் தேவை என்றெல்லாம் நம்மிடத்திலே தேடி வரும் பொழுது, ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த கிளை நிர்வாகிகள் அந்த ஊரிலே இருக்கின்ற ரத்த தான முகாம் நடத்தியதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த என்ட்ரிகளை பார்த்து, யாருக்கெல்லாம் இந்தந்த குரூப் இருக்கிறது என்று பார்த்து, A1 யாருக்கு, B யாருக்கு, O யாருக்கு என்று செக் பண்ணி அவனை தேர்ந்தெடுத்து அனுப்பி, அவன் இந்துவா முஸ்லிமா பார்க்காத,
ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் BJ அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 DVDக்களாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவன் ரத்தத்திற்கு போராடி கொண்டிருக்கான் இருப்பார். உன்னுடைய கரத்தின் மூலமாக அந்த முஸ்லிமுக்கு உன் உடலில் இருக்கிற ரத்தத்தின் மூலமாக அந்த முஸ்லிமோ அல்லது முஸ்லிம் அல்லாதவனுக்கோ நீ ரத்தத்தை கொடு, உயிரை கொடு. மன் அஹியன் நஃப்ஸ் ஃபகஅன்னமா அஹியன் நாஸ் ஜமியா. யார் ஒரு உயிருக்கு வாழ்க்கை கொடுக்கிறார்களோ, ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கிறார்களோ அவன் ஒட்டுமொத்த உலகத்திற்கே உயிர் கொடுத்ததற்கு சமம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று போதித்து ரத்த தானத்தை தமிழகத்திலே பெருவாரியாக மிகப்பெரிய பிரபலியமாக மக்களிடத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு நடத்தி ரத்த தானத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கிறது என்பதை புரிய வைத்து தமிழகத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த ஆண்டு ரத்த தானம் பெற்றதிலே இந்த முஸ்லிம் சமுதாயம் எல்லா முஸ்லிம் அமைப்புகளிலும் முதலிடமாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இடம் பிடித்தது. எப்படி இந்த சமுதாயம் அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை கட்டுப்படுகிற சமுதாயம், அதற்காக என் ரத்தத்தை எதற்கும் சிந்த தயார். அன்றைக்கு சுதந்திரத்திற்காக தியாகம் செய்யும் நோக்கிலே சிந்துகிறோம், இன்றைக்கு அடுத்தவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நோக்கிலே சிந்துகிறோம். நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய சிந்துதல் தான் வேறுபடுகிறது. பிரச்சனை இல்லை, நம்முடைய ரத்தத்துடைய யூனிட் வேறுபடலாம், நம்முடைய ரத்தத்துடைய குரூப் வேறுபடலாம். நோக்கம் என்ன? தியாகம், அடுத்தவன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்ற நிலைமையை மாற்றி, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்ற பொய்யான வதந்திகளை மாற்றி, முஸ்லிம்கள் யார் தெரியுமா? அன்றைக்கு சுதந்திரத்திற்காக முதுகெலும்போடு எந்த சுயநலம் இல்லாம ஆங்கிலேயன் வழங்கிய இடஒதுக்கீட்டை அவன் மூஞ்சில வீசி இந்த இந்திய சமுதாயத்திற்கு, இந்திய நாட்டிற்கு குடியுரிமை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே முனைப்போடு இருந்து ரத்தம் சிந்தினான். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகத்திலே 30 மாவட்டங்களிலும் பெருவாரியான முறையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பல இடங்களிலே ரத்த தான முகாம்கள் நடத்தி இந்த ஒரு ஆண்டில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளை காட்டிலும் தமிழகத்தில் ரத்த தானம் செய்ததில் மாநிலத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முதலிடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பெருமை. யாருக்கு பெருமை? இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறோம். நாம பிரிவினைவாதியா, நாம் குழப்பவாதியா, நாம் மக்களிடத்தில் குழப்பத்தை ஒற்றுமை சீர்குலைக்கிறவங்களா, அல்லது மக்களுக்காக வேண்டி இந்த முஸ்லிமுடைய மான மரியாதை காப்பாற்றக்கூடியவர்களா? யோசித்து பாருங்கள். அந்த வரிசையில தான் இப்படி எல்லாம் பல்வேறு அறப்பணிகளை எந்தவித காசுக்கும், எந்தவித அதிகாரத்திற்கும், எந்தவித அரசியல் நோக்கத்திற்கும் இல்லாமல் சமுதாயத்திற்காக, சன்மார்க்கத்திற்காக சுயநலம் இல்லாமல் முதுகெலும்போடு இந்த ஜமாத் செய்து வந்து கொண்டிருக்கிற வரிசையில் தமிழகத்திலே இந்திய அளவிலே இந்த இஸ்லாமியன் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றான், வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கின்றான். இங்கிருந்து கஷ்டப்பட்டு பாஸ்போர்ட் எடுத்து விசாவின் மூலமாக வெளிநாடுக்கு சென்றால் அங்கே ஒரு கூலி தொழிலாளியாக அற்ப சம்பளத்திற்கு தன்னுடைய ஆதாயத்தை பெறுவதற்காக தன்னுடைய இளமையை வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கி கொண்டு வெளிநாட்டிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த அவல்நிலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே கொத்தடிமைகளாக இருக்கிற இஸ்லாமியனுடைய அவல்நிலையை போக்க வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு எல்லா அளவிலும் பொருளாதாரம் தேவை, இவனுக்கு எல்லா இடங்களிலும் இவனுக்கு ஒரு மதிப்பு தேவை, மான மரியாதை சரியா இருக்க வேண்டும், இவனுடைய உயிர் உடைமை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது?
உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதற்கு ஒரே தீர்வு இந்த இடஒதுக்கீடை மீட்பதுதான். ஏனென்று சொன்னால் கடந்த கலவரங்களை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கோவையில ஒரு கலவரம் நடந்ததே, நம்முடைய இஸ்லாமிய சகோதரன் கொலை செய்யப்பட்டானே, சுட்டுக் கொல்லப்பட்டானே, அந்த நேரத்திலே ஒரு 10-20 முஸ்லிம் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கலாம்? என்ன சொல்லியிருப்பாங்க? வேணாம், நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் கரெக்டா இருப்பாங்க, தப்பு செஞ்சவனை மிதிப்போம், தப்பு செய்யாதவனை சுட வேண்டாம் என்று நமக்காக நம்முடைய 19 சகோதரன் சுட்டுக் கொல்லப்பட்டானே அவனுக்காக குரல் கொடுத்திருப்பார்களா? இல்லையா? இல்லை. அங்கே குரல் கொடுப்பதற்கு ஒரு முஸ்லிம் காவல்துறை அதிகாரி இல்லை. அரசாங்க மருத்துவமனை, வெட்டப்பட்டவனாக, குத்தப்பட்டவனாக, குத்துயிரும் கொலை உயிருமாக நம்முடைய சகோதரன் அந்த மருத்துவமனையிலே உள்ளே அட்மிட் செய்யப்பட்டால், அனுமதிக்கப்பட்டால் போலிய நிவாரணம் இல்ல, அவன் உயிருக்கு ஒரு மதிப்பல்ல. என் சகோதரன் இங்கே படுத்து கிடக்கிறான், அவனுடைய உயிருக்கு நான் போராட வேண்டும் என்று நமக்காக ஒரு 10 மருத்துவ அதிகாரிகள் போராடினார்களா? ஏன் போராடல? அங்க நமக்காக ஒரு 10 முஸ்லிம் மருத்துவர்கள் இல்ல. நம்மளை தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல 1110 வழக்கு போடலாம். அவன் எரிச்ச கார்களுக்கும், அவன் போட்ட கலவரத்திற்கும், அதுல இடிபாடுபட்ட கடைகளுக்கும், அந்த பொருளாதார நஷ்டத்திற்கும், இருசக்கர வாகனங்களுடைய அழிவுக்கும், உயிர் சேதங்களுக்கும் எல்லாம் கணக்கு போட்டால் 1100 வழக்குகள் போடலாம். எத்தனை வழக்குகள் போட்டார்கள்? வெறும் 11 வழக்குகள். ஆனா 19 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டான், போடப்பட்டாலே அவனுக்கே 19 ஆச்சு. வெறும் 11 வழக்குகள் போடப்பட்டுச்சு. இது எந்த நியாயம்? இது என்ன நீதி இருக்கிறது? என்ன நேர்மை இருக்கிறது? என்னடா இந்த மாநிலத்தில் அரசாங்கம் நடத்துறீங்க என்று கேள்வி கேட்பதற்கு 4 அரசாங்க வக்கீல் முஸ்லீமா இருந்தானா? இருந்தா கேள்வி கேட்டிருப்பான்ல. ஏன் இல்ல? இந்த சமுதாயத்தில் நமக்கு இடஒதுக்கீடு இல்ல, நமக்கு தனி கோட்டா இல்ல. 30% பிற்படுத்தப்பட்டவர்களும் கொடுத்தா அதுல எங்களுக்கு ஒரு 8%, 11% கொடு, பார்த்து கொடு, எங்கள் திறமையை பார்த்து கொடு, எங்களுடைய பலவீனத்தை பார்த்து கொடு என்று கேட்கிறோம். பிச்சை எடுக்கவில்லை. யோசித்து பாருங்கள், இந்த ஜமாத் என்ன செய்யும்? வீதியிலே இறங்கி போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த இடஒதுக்கீடை பெற முடியும் என்றால் அதற்கு தயார் இந்த ஜமாத் வீரியத்தோடு செய்து விடுகிறது. கடந்த 2006 தமிழகத்திலே உளவுத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழகத்திலே ஒரே ஒரு இடத்திலே கும்பகோணத்திலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை ஒன்று கூட்டியது இந்த ஜமாத். இன்றைக்கு 2006, 2007 இந்த 2 ஆண்டுகளுடைய கேப்ப சொல்றேன். இத்தனை ஆண்டுகளாக இடஒதுக்கீடை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழங்க தேவையில்லை, அவர்கள் கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுடைய கூட்டத்தை பார்த்து இடஒதுக்கீடு அவர்களுக்கு அவசியம் என்று எல்லா கட்சி பிரமுகர்களும் அரசியல் அதிகாரிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இவனுக்கு கொடுக்கலன்னா ஓட்டு கிடைக்காது என்று தவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நிலைமையை மாற்றணுமே, அதிகாரிகள் வட்டாரத்தில் உண்டாக்கணுமே. இரண்டாவது என்ன? அது நம் இந்த சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெற்றுக் கொடுத்த முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி 2007 தமிழகத்தில் எல்லா மாவட்ட தலைநகரங்கள்ல தர்ணா, பேரணி, ஆர்ப்பாட்டம், தொடர் முழக்க போராட்டம். எதற்கு நடத்தினோம்? இழந்த உரிமையை மீட்பதற்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தாய்? வாக்குறுதி கொடுத்து 6 மாதம் ஆகிவிட்டது, என்ன செய்தாய் என்று நினைவுபடுத்துவதற்கு ஒரு போராட்டம் நடத்தினோமே. அது கடைசியில அவர் சட்டமன்றத்திலே உளர வைத்தது, சட்டமன்றத்தில் அதை பற்றி பேச வைத்தது. அது இந்த ஜமாத் இரண்டாவது வெற்றியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பெற்றுத் தந்திருக்கிறது. இழிவையும் இஸ்ஸத்தையும் இழக்காமல் இந்த சமுதாயத்துடைய இஸ்ஸத்தை காப்பாற்றுவதற்காக பொது மக்களிடத்திலே, பொது வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக பாருங்கள், ஜூலை 4 பற்றி நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். இந்த ஜூலை 4 போன்று கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ் உரிமையை மீட்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே மெரினா கடற்கரையிலே ஜூலை 4க்கு மக்களை திரட்டினோமே, லட்சக்கணக்கானோர். எப்படி திரட்டினோம்?
இன்றைக்கு சுவர் விளம்பரம் இருக்கிறது, போஸ்டர்கள் இருக்கிறது, பிரச்சாரங்கள் இருக்கிறது, பொதுக்கூட்ட மாநாடு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு எந்த பிரச்சாரமும் இல்லை. என்ன செய்தான் என்னுடைய இஸ்லாமிய சமுதாயம்? என்னுடைய சகோதரன் என்ன செய்தான்? தன்னுடைய டி ஷர்ட்டை போட்டு தன்னுடைய ஆடையை ஒரு விளம்பர சுவராக மாற்றிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை, பல லட்சக்கணக்கானோர் மெரினா கடற்கரையிலே வாழ்முறை மாநாட்டிலே கூட்டினானே. இஸ்லாமியன் நினைத்தால் இட ஒதுக்கீடை மீட்க இவன் தைரியசாலி, இவன் இதற்கு எதற்கும் தயங்க மாட்டான் என்று இந்த சமுதாயத்துக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்